நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட. இல்லனா நம்ம கல்யாணம் நடக்காமலே போயிருக்குமே. ஐயோ இரு, பர்வேஷ்க்கு ஃபோன் பண்றேன். எந்த பக்கம் போயிருக்காருன்னு தெரியலையே. சரி, ஆண்டி கேட்டா எல்லா விவரமும் தெரியும். ஹலோ. டேய் தம்பி பர்வேஷ், அனந்த்குமார் பேசுறேன்டா. அண்ணன்டா. அனந்த்குமார்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அண்ணங்கிறான். இவன் கிட்ட சண்டையும் போடக்கூடாது, கோபமும் படக்கூடாது. ஹலோ பர்வேஷ். டேய் தம்பி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னடா தம்பி இப்படி கேக்குற? எனக்கும் ஜோதிகாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு தாலி வாங்குறதுக்காக போனியா, அதை மறந்துட்டியா? ஜோதிகா தாலி? உன்னை பிடிக்கிறதுக்காக அந்த பூமிகா ராதா இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னியே, அதை மறந்துட்டியா? என்ன சொல்றா இவன்? ஜோதிகாவை இவன் கல்யாணம் படிக்க போறானா? அதுக்கு நானே தாலி? நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன்? ஹலோ கடவுளே. என்னடா தம்பி சைலண்டா இருக்க? அண்ணே அது ஒண்ணு இல்லண்ணே, நான் எங்க இருக்கேன்னு தெரியலண்ணே. நீங்க கொஞ்ச நேரம் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா? ஏன்டா நீ கிளம்பி அம்மன் கோயிலுக்கு வந்துரு. உன் கண்ணு முன்னாடி தான் நான் ஜோதிகாவுக்கு தாலி கட்டணும். சீக்கிரமா வாடா. அண்ணே, எனக்கு கோயிலுக்கு வேற வழி தெரியலண்ணே. நீங்க வந்து கொஞ்சம் என்ன பத்திரமா கூட்டிட்டு போங்கண்ணே. நம்மளாம் சேர்ந்து போலானே. சரிடா தம்பி, நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு. இப்போ அது செல்வ விநாயகர் திருக்கோயில். சரிடா, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். வாங்கண்ணே. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. என் பொண்டாட்டி ஜோதிகாவுக்கு என் கண்ணத்திலே தாலி கட்டுவேன்னு சொல்லுவேன். என்னைய தாலி வாங்க வச்சுட்டியடா. வாடா வாடா, ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வாடா. என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தங்கச்சி கல்யாணம் என்னால நடத்தி வைக்க முடியுமா? நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுதன், பதட்டப்படாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் முறப்பண்ணு கார்த்திகா இருக்கால, அவ என்னை இங்க தேடி வந்துட்டா. என்ன சொல்றீங்க? கார்த்திகா உங்களை தேடி இங்க வந்திருந்தாளா? அவளை ஊருக்கு தானே போ சொல்லியிருந்தேன். நீங்க அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு மேடம். கார்த்திகா என் சம்பந்தி இல்ல, அவரை பார்த்து என்னென்னமோ பேசிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பாக்குறதுக்காக நேரா இங்க வந்துட்டா. என்ன தேடி இந்த சென்னப்பட்டணத்துக்கு வந்தது, அர்ச்சனா மேடம் வீட்டுக்கு வந்து உங்க 2 பேரையும் பார்த்தது, அவளை நீங்க ஊருக்கு போக சொல்லி அனுப்புனது எல்லாம் இங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டா. என் பயம் என்னன்னா, என் சம்பந்தி இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் ஏதேதோ பேசிருக்கா. நானும் சென்னைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் புரட்ட வந்திருக்கேன், அதுக்கப்புறம் சென்னையில நான் காணாம போயிட்டான்னு வேற சொல்லிருக்கா. பாத்தீங்களா நீங்க, அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா? மேடம், என் சம்பந்தி என்னை பத்தி என்ன நினைப்பாரு செப்பண்டி? இவன் தங்கச்சி கல்யாணம் நடத்துறது கூட பணம் இல்லாம கஷ்டப்படுறானே, என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? அவரு அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு என் தங்கச்சி கல்யாணம் நிறுத்திட்டாருன்னா என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்குதான் மேடம் நானு ரொம்ப பயந்து போய் உங்களை வர சொல்லிட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம், என் தங்கச்சி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் சந்தேகமாவும் பதட்டமாவும் பேசுறீங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தேவுடா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். அது சரி மேடம், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு மேடம். என் சம்பந்திய பார்த்து கார்த்திகா ஏதோ தெரியாமலே வளரிட்டா, அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, அவரை சமாதானப்படுத்தணும் மேடம். ஆனா இது நான் எப்படி பண்ணுவேன்? நான் தான் ஜெயில இருக்கேனே. சரி, கார்த்திகா கிட்டே சொல்லி பேச சொல்லலாம்னு யோசிச்சா, நீங்க மதம் தானே, உங்களுக்கு எப்படி என் குடும்ப விஷயம் தெரியவனு என்ன கேள்வி கேட்டா, அப்புறம் நான் என்ன பேசுறது? எல்லாம் உண்மை தெரிஞ்சிரும். இதுக்குதான் மேடம் உங்களே நான் சீக்கிரமா இங்க வர சொன்னேன்.
நீங்க என் சம்மந்தி கிட்ட போய் எனக்காக கொஞ்சம் பேசுறீங்களா? கண்டிப்பா பேசுறேன். உங்க சம்பந்தி யாரு? அவர் என்ன பண்றாரு? அவர் பேர் என்ன? எல்லா விவரத்தையும் முழுசா என்கிட்ட சொல்லுங்க. என் சம்மந்தி பேரு அனந்த்குமார். இங்கதான் சென்னப்பட்டத்துல தான் இருக்காரு. அவரோட அட்ரஸ் சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க மேடம், நானு அவங்களோட அட்ரஸ் வாங்கவே இல்லை மேடம். கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் எங்க ஊரு புரோக்கர் பல்ராம் நாயுடு உன்னாரு கதா, அவர் தான் கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. அவர்கிட்ட இருக்குது. என்ன சுதன் இப்படி இருக்கீங்க? கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம், அவளை எந்த குடும்பத்துல கட்டி வைக்க போறீங்க? அவங்க பின்னணி என்ன? ஒரு விவரம் கூட விசாரிக்காமவா இருப்பீங்க? அது இல்ல மேடம், எனக்கு கேட்கணும் நீ தோணவே இல்லை மேடம். அது என் தங்கச்சிக்கு இந்த சென்னை பட்டணத்துல மாப்பிள்ளை வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா. ஆனா பாருங்க, எங்களுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளையே கிடைச்சாரு. அதனால எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்துல நானு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்திருக்கீங்க? அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காமவே தங்கச்சியை கட்டி கொடுத்துருவீங்களா? ஊர்ல எத்தனையோ ஃப்ராட் பசங்க அமெரிக்கா மாப்பிள்ளை ஃபாரின் சம்பந்தம்னு இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பொண்ணுங்களோட வாழ்க்கையில நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மேடம், என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்ல மேடம், என் சம்பந்தி அப்படி இருக்க மாட்டாரு. ஆமா, நீங்க அவங்கள பாருங்களேன். அண்ணன் தம்பி 2 பேரும் நீங்க பார்க்கும்போது அந்த ராமர் லக்ஷ்மணனை பார்க்கற மாதிரியே இருக்கும். அதுக்குதான் உறுதியா சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு இவங்க பண்ண மாட்டாங்க. மேடம், நீங்க எப்படியாவது என் சம்பந்திய சந்திச்சு கார்த்திகா உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு எந்த பண கஷ்டம் இல்லைன்னு அப்படி நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். சொல்றேன். ஆனா அவரை எப்படி பாக்குறது? நானு கல்யாண புரோக்கர் இருக்காருல்ல பல்ராம் நாயுடு, அவர் நம்பர் கொடுக்கறேன். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு எல்லா விவரம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்பரை கொடுங்க. மேடம், எப்படியாவது என் சம்பந்தி அனந்த்குமாரை நேரா சந்திச்சு அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு சமாதானப்படுத்துங்க மேடம். என் தங்கச்சி கல்யாணம் எந்த பிரச்சனை வராமலே நீங்க தான் பாத்துக்கணும். அது உங்க பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க. உங்க சம்பந்தி அனந்தகுமாரை பார்த்து பேசிட்டு நல்ல தகவலோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்சா அனந்தகுமாரையும் அந்த மாப்பிள்ளை பையனும் சந்திச்சு எதையாவது சொல்லி உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன் மேடம். நீங்க எப்படியாவது என் சம்பந்திய மாப்பிள்ளையோ நேரா பார்த்து பேசினீங்கன்னா நான் இங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் மேடம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு மேடம். அவ்வளவுதான், வரேன் மேடம். சரி. அனந்தகுமார் யாரா இருக்கும்? தம்பிங்கிறாரு, அண்ணன்கிறாரு. நிறுத்துங்கண்ணா, இங்கதான். ஐயோ மாலா, என்ன இது? மாலா ஆண்டி இங்க நிக்கிறாங்க. சர்வேஷ் இந்த முட்டுச்சந்துக்கு தானே வர சொன்னா. இவங்க கண்ணில் அவன் பட்டுப்பானோ? ஒரு நிமிஷம் இறங்க. பர்வேஷை காப்பாற்றணும்னா இதான் ஒரே வழி. ஜோதிகா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன செய்யணும் ஆனந்து? அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியலையா ஆனந்து? அவங்க தான் பூமிகாவோட அம்மா. பூமிகாவோட அம்மாவா? அவங்க எதுக்கு அங்க நிக்கிறாங்க? அவங்க பர்வேஷ கொல்றதுக்காக நிக்கிறாங்க.
பர்வேஷ கொல்றதுக்கு நிக்கிறாங்களா? என்ன சொல்றீங்க ஆனந்து? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு தாலி வாங்க வந்த பர்வேஷ இவங்க எப்படியோ பார்த்திருக்காங்க. ஆ, ஆனா பர்வேஷ் அவங்க கண்ணில் படாம அதோ அந்த முட்டுச்சந்தில ஒளிஞ்சிட்டு நிக்கிறான் பாரு. இப்போ இவங்க கிட்ட இருந்து பர்வேஷ காப்பாத்தணும்னா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பூமிகா மாதிரி குரலை மாத்தி பேசணும். பேசுறியா? ஆ. ஆ, நான் பேசுறேன் ஆனந்து. ஆனா என்ன பேசணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சது இல்ல? ஓகே, கரெக்டா பேசிட்டு. பேசுறேன். புது நம்பரா இருக்கு. இப்போ பூமிகா குரல்ல பேசு. பூமிகாவோட குரலா? ஹலோ, அம்மா, நான் பூமிகா பேசுறேம்மா. என்ன பூமிகா, வேற ஏதோ நம்பர்ல இருந்து பேசுற? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேம்மா. முதல்ல அங்க இருந்து கிளம்பி வாங்க. கிளம்புறதா? இங்கே இருந்து சர்வேஷ பிடிக்க வேணாமா? அதெல்லாம் பிடிக்க வேண்டாம்மா. நான் நந்தகுமார பிடிச்சிட்டேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். எங்க வரணும்னு சொல்லு. நாங்க இப்போ அந்த நகைக்கடை பஜார் இருக்குல்ல, அங்கதான் இருக்கோம். நீங்க அங்க வந்துருங்கம்மா. லேட் பண்ணிடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க. சரி, நான் உடனே வரேன். வழியா போயிட்டாங்க. ஜோ, அந்த மாலா போயிட்டாங்க. நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் பர்வேஷா அவன் இருக்கிற இடத்துக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? இங்கே வெயிட் பண்ணு. உடனே வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதானே? டேய் பர்வேஷ், வாடா, டைம் ஆயிடுச்சு. ஓகே, வா வா, சீக்கிரம் போலாம் வா. என்ன இவன் ஒரு மாதிரியா பாக்குறான்? ஒருவேளை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டானோ? தம்பி வாடா போலாம். என்ன தைரியம்டா உனக்கு? என் பொண்டாட்டிக்கு என் முன்னாடி நீ தாலி கட்டுவியா? டேய், இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு தான் நான் மறுவேளை. யார கொல்றான்னு இப்ப பாக்கடா. இன்னைக்கு விட்டடா. இன்னைக்கு ஒண்ணு நீயே தாலி வாங்க வச்சிட்டல. இந்த ஊசியும் இந்த மருந்தையும் உன் கையில வச்சுக்கோ. பழைய ஞாபகம் வந்து ஏதாவது தகராறு பண்ணானா இந்த ஊசி அவனுக்கே தெரியாம போட்டு விட்டுரு. சபாஷ் ஜோதிகா, சரியான நேரத்துல வந்து ஊசியை குத்துன. இல்லடா என்ன மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து கொண்டு இருப்பான். சரி, இவனை அப்படி இவனை ஆட்டோல கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடலாம். இரு இரு.
அண்ணே தம்பி கையில ரொம்ப வலிக்குதுண்ணே. என்னடா தம்பி எல்லாம் கைகுடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியாடா? ஐயோ அண்ணே நான் என்னடா பண்ணேன்? பழைய மாதிரி அண்ணனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டியாடா? ஐயோ அண்ணே என்னடா சொல்றீங்க? ஒண்ணு இல்லடா. சரி விடு, பரவாயில்ல. சரி, நம்ம நேரா கோயிலுக்கு போவோம். போலண்ணே, முகூர்த்த நேரம் முடிய போகுது. அண்ணா நேரா கோயிலுக்கு வண்டியை விடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எனக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு என்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் பண்ணி சுதனை ஜெயிலில் வச்சுட்டு நான் வெளியே வந்திருக்க விஷயம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த குற்றத்துக்கே உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். இது தெரிஞ்சும் எனக்காக இவ்வளவு சிரமம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி. சொல்லப்போனா ஆக்சுவலா எனக்கு நீங்க மறுபிறவியை கொடுத்துருக்கீங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க நிரபராதி. நீங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் நான் இப்படி செஞ்சேன். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா உங்களுக்காக ஜெயில இருக்காரே சுதன், அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் தான் சொல்லணும். யாரையுமே செய்ய துணியாத காரியத்தை சுதன் உங்களுக்காக செஞ்சிருக்காரு. உங்களை நான் ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்தத ஒரு பெரிய விஷயமாவோ சந்தோஷமான விஷயமாவோ நான் நினைக்கல. குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு அவனை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்க அதை செய்ய தவறிட்டா உங்களுக்காக ஜெயில இருக்கிற சுதன் தூக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். நமக்கு நல்லது செய்ய வந்த சுதனை நம்ம காப்பாத்த தவறிடக்கூடாது. ரொம்ப கவனமா செயல்படணும். அது உங்க கையில தான் இருக்கு மதன். தான் உயிரை கூட பொருட்படுத்தாம எனக்காக நடிக்க வந்த சுதனை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் சக்தி. இனிமே அந்த நந்தகுமார் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எத்தனையோ முறை அவ என்கிட்ட மாட்டாம தப்பிச்சிருக்கா. ஆனா இனிமே அது முடியாது. பூமிக்குள்ள புதக்குழி வெட்டி அதில் அவன் மறைஞ்சிருந்தாலும் அவனை கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துருவேன். நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன் சக்தி. அந்த நந்தகுமார் ஆட்டத்துக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் அவனை பிடிக்கலன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லா புரியுது சக்தி. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நந்தகுமாரை பிடிக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது மதன். வேற என்ன செய்யணும்? சுதன் இப்ப நெருக்கடியான குடும்ப சூழ்நிலையில தான் உங்களுக்காக ஜெயில இருக்காரு. அவர் குடும்பத்தை நீங்க காப்பாத்தியானோம். ஆமா மதன், இப்ப நீங்க மதன் இல்ல, சுதன். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுதனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. சுதன் இருந்தா அவங்க குடும்பத்துல தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முன்ன நின்று நடத்தி வைப்பாரோ அந்த ஸ்தானத்துல நீங்க இருந்து அவளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க மதன்ற விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது. எல்லா காரியமும் கெட்டுடும். கண்டிப்பா செய்வேன் சக்தி. சுதன் இருந்து அவர் தங்கச்சிக்கு என்ன செய்வாரோ அதை நான் செய்றேன். ஆனா சுதனோட தங்கச்சி அவங்களுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள எனக்கு யாருன்னு தெரியாது. இது எல்லாத்தையும் நீங்க சுதனோட வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல, சுதனுக்கு முறை பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ சுதனை கட்டிக்க போறவ. அவ பேர் கார்த்திகா. அவளோட அப்பா தான் அவளோட கல்யாணத்துக்கு இளைஞலா இருக்காரு. நீங்க அங்க போனதும் அங்க இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடந்துக்குங்க. இது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 10 நாளைக்குள்ள நந்தகுமாரை பிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. சரி சக்தி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கண்டிப்பா நான் செய்யறேன் சக்தி. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். பாவா, சுதன் பாவா. யாரு? பாவா, பாவா, எங்க போனீங்க நீங்க? பாவா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாவா. இவங்க தான் கார்த்திகா போல இருக்கு. சுதன் நினைச்சு என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க. வேற வழி இல்ல, சமாளிக்க வேண்டியதுதான். என்ன கார்த்திகா? ஏன்டி பாவா என்ன வேற ஆள் மாதிரி பாக்குறீங்க? நீங்க இல்லாம நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் తెలుసா? பாவா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாவா எனக்கு உசிரே வந்துச்சு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. మీరు சொன்ன மாதிரியே என் பாபாவை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நான் பாபாவை இப்பவே ஊருக்கு கூட்டிட்டு போறேன்க்கா. தாராளமா கூட்டிட்டு போ. உன் மாமாவும் உன்கிட்ட ஒப்படைச்சாச்சு.
பாபா வாங்க பாபா போவோம். வாங்க பாபா நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல கார்த்திகா, இப்போ என்னால வர முடியாது. லேதோ என்னன்னா என்னால இப்போ ஊருக்கு வர முடியாது. ஏன்டி பாபா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அது அது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் புரட்டுற வேலை எல்லாம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் வரேன். நீ இப்போ ஊருக்கு போ. ஒத்து பாபா ஒத்து. ஆஹா, பணம் எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என் கூட வாங்க. வாங்க பாபா. ஏய், நீங்க வரலன்னா தனியா போக முடியாது பாபா. வாங்க பாபா. இரு. இங்க பாருங்க பாபா, நான் உங்களை தேடி வந்த விஷயம் இந்நேரம் எங்க நானகாருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இல்லாம நான் ஊருக்கு போக முடியாது. என்ன காணும்னு தேடி கையில அருவாளோட சுத்திட்டு இருப்பாரு. உங்களோட ஜோடியா போய் நான் நின்னாதான் அவரை சமாளிக்க முடியும் பாபா. நான் மட்டும் தனியா போனா என் நானகாரு வேற யாருக்காவது கல்யாணம் செஞ்சு வச்சுருவாரு பாபா. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேன் பாபா. கார்த்திகா, அப்படியெல்லாம் பேசாதே. அக்கா மீரே செப்பண்டி, எங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் எங்க நானகாரு தடையா இருக்காரு. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செஞ்சு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்க்கா. கவலைப்படாத கார்த்திகா, அது நான் பாத்துக்கிறேன். சுதன், உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நான் தரேன். நீங்க போய் மத்த வேலையெல்லாம் கவனிங்க. தேவையான உதவியில நான் செய்யறேன். அக்காவே சொல்லிட்டாங்க. வாங்க பாபா, வாங்க பாபா, நம்ம போலாம். வாங்க வாங்க பாபா. இரு வரேன். பாபா போங்க. நாங்க போயிட்டு வரோம்க்கா. வரோம். 2 பாபா. இருக்காத. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன். ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதே நமஹ. ஓம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டி வச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. மா அந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவன் நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.